ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணபதி பேசுறேன். இது நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ்ல நேற்று கொஞ்சம் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் பையிங் சைடில் இருக்குமா, இல்லை மார்க்கெட் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஜிங்க் மினில ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நேற்று வீடியோவை பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்க. நம்ம எதை பேஸ் பண்ணி அந்த என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த என்ட்ரி என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நேற்று நைட்டு சம்வேர் அட் 11:15 அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். நேச்சுரல் கேஸ் கிடையாது, நேச்சுரல் கேஸ் ஜிங்க் மினில நம்ம நேற்று எடுத்திருந்தோம். அண்ட் நம்ம நேற்று எடுத்துட்டு நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு பேரிஷ் சைட்ல இருக்கும், மார்க்கெட் செல்லிங் சைட்ல இருக்கும், நம்ம அதனால செல்லிங் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா நேற்று நைட்டு நம்ம ஒரு 273.40 பைசே அந்த ரேஞ்ச்ல நம்ம செல் பண்ணிட்டு வச்சிருந்தோம். ஒரு 30 பைசே ப்ராஃபிட்ல நம்ம செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம ஆக்சுவலா செல் பண்ணிருந்தோம். நமக்கு நேற்று அது எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்னா மார்க்கெட் 273.20 பைசே வரைக்கும் வந்தா, பட் ஆனால் அந்த 10 பைசே அப்படிங்கிற அந்த ப்ரைஸ்க்கு அவன் வராததுனால நேற்று நம்மளால அதை செல் பண்ண முடியல. ஸோ நம்ம இன்னைக்கு தான் அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்ஷனும் சரி, நம்மளோட ப்ரைஸும் சரி அந்த இதை ரீச் பண்ணியிருந்தா. அண்ட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜிங்க்கு கண்டிப்பாக மார்க்கெட் இன்னைக்கு பெரிஷ் சைடில் தான் இருக்கும். கண்டிப்பாக செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நேற்றே பண்ணியிருக்க வேண்டியது, பட் நேற்று செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாததுனால இன்னைக்கு கண்டிப்பாக செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நம்ம மார்க்கெட் பெரிஷ் சைடில் கண்டிப்பாக செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ரொம்ப பெருசாக ஒன்றும் மேலே போகலை. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ 274 ஓப்பன் ஆனால் 274 ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா செல்லிங் சைடுக்கு வந்துட்டான் மார்க்கெட்டு. ஸோ சம்வேர் அட் 11 o'clock எனக்கு எப்போ எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சு, ஒரு 11:54 போல எனக்கு அந்த ப்ரைஸ் அவன் ரீச் பண்ணிட்டான். எஸ், 15 minutes. ஸோ 11:54க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மார்க்கெட் நல்லாவே கீழே வந்துருந்துச்சு. கீழே வந்துட்டு அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 273.10 பைசே அப்படிங்கிறது எனக்கு ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்லா பேரிஷ் மோட்ல தான் இருந்தான். நம்மளோட ப்ரிடிக்ஷனும் அதுவாக தான் இருந்துருந்துச்சு. யாராச்சும் அந்த என்னோட நேற்று வீடியோவை பார்த்து இன்னைக்கு அது ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். ஏன்னா ஜிங்கை பொறுத்த வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபி டிஃபரன்ஸ்க்கு யூ வில் கெட் 5,000 rupees நார்மல் ஜிங்க்ல. இது ஜிங்க் மினி. ஸோ இது 1 ரூபிக்கு 1,000 rupees அந்த மாதிரி கிடைக்கும். பட் நெவர்த்லெஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் ஒரு ஆஃப்டர்நூன் செஷன் வரைக்கும் மார்க்கெட் நல்லா தான் பேரிஷ் மோடு தான் போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் லஞ்ச், ஆஃப்டர் அந்த செகண்ட் ஹாஃப் செஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்ப புல்லிஷ் சைடுக்கு போயிட்டான். பட் ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி மார்க்கெட் பேரிஷா இருக்கும், செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. நம்மளோட ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருந்ததுக்கு. அண்ட் மோரோவர் நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளில வந்துடுச்சு. அண்ட் இதுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 600 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. இது இன்க்ளூசிவ் ஆஃப் இந்த ப்ரோக்கரேஜஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், டாக்ஸஸ் எல்லாமே சேர்த்தது தான் அந்த 600 ரூபா. இது இல்லாமல் நம்மளோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது ஜிங்க்கு நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இல்லை ஜிங்க் தான் வந்துட்டு இருக்குது. ஜிங்க் வர மாட்டேங்குது. சாரி, 1 செகண்டா. எஸ், ஜிங்க். ஸோ ஜிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனது நல்லா தான் மேலே ஓப்பன் ஆயிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நல்லா பேரிஷ் மோட்ல இருந்தால் செல்லர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணாங்க மார்க்கெட்டை. அண்ட் செகண்ட் ஹாஃப் போல தான் ஆஃப்டர் 5 o'clock 6 o'clock பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் மார்க்கெட் எனக்கு ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சு திரும்ப பையர்ஸ் உள்ள டாமினேட் பண்ணி மார்க்கெட் மேலே இழுத்துட்டு போயிருந்தாங்க. பட் எஸ், நம்மளோட ப்ரொடக்ஷன் ஜிங்க்கு ப்ராப்பராக இருந்துச்சு. அண்ட் அலுமினியம்க்கு பார்ப்போம் நமக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. அலுமினியம்க்கும் நம்மளோட நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். நான் அதுக்கும்
பேரிஷ் சைட்ல தான் இருக்கும். மார்க்கெட்ல கண்டிப்பா செல்லர்ஸ் இன்னும் உள்ள இருக்காங்க. மார்க்கெட் இன்னும் பையிங் சைடுக்கு போகல. அதனால மார்க்கெட் கண்டிப்பா செல்லிங் சைடுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுல இருந்து சரி மார்க்கெட் நல்லா பேரிஷா தான் இருக்கா. இப்போ வரைக்கும் மார்க்கெட் நல்லா பேரிஷா மட்டுமே தான் போயிட்டு இருக்கு. செல்லர்ஸ் மட்டுமே தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா வந்து மண்டேவோட ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு ஃப்ரைடே நாளைக்கு வந்து மார்க்கெட் இருக்காது. ஸோ மண்டேவோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியமுக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே தான் ட்ராப் ஆகும் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் கண்டிப்பா மண்டே அன்னைக்கு ஓப்பனிங் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் கண்டிப்பா செல்லிங் சைட்ல தான் இருக்கும். பையர்ஸ் இப்போ வரைக்கும் மேபி ஒரு 3-4 hours இல்ல மேபி இந்த ஆஃப்டர்நூன் செஷன்ல தான் செகண்ட் ஹாஃப் செஷன்ல வந்து பையர்ஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மார்னிங் செஷன் கண்டிப்பா அலுமினியம்க்கு வந்து செல்லர்ஸ் கையில தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்குது. இது வந்து மண்டேக்கான மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் இது அலுமினியம் பொறுத்த வரைக்கும். ஜிங்க்குக்கு வந்து இன்னும் என்னால வந்து ஷியூரா எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா பேரிஷ்ல இருந்தவன் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து நல்லா மார்க்கெட் புல்லிஷா போயிட்டான். ஸோ சம்வேர் இது வந்து எனக்கு மிடில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னதான் கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு ஹேமர் காமிச்சாலும் பட் ஸ்டில் எனக்கு என்னமோ ஜிங்க்குக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஷியூரா இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். பட் அலுமினியம்க்கு வந்து நெவர்த்லெஸ் கண்டிப்பா மண்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து பேரிஷா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் முக்காவாசி இல்லை ஐ மீன் ஆல்மோஸ்ட் 75 to 85% கிட்ட நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நீங்க வாட்ச் அவுட் பண்ணலாம் என்னோட வீடியோஸ் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறது. உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்க கண்டிப்பா அதில் இன்வால்வ் பண்ணி நீங்க செக் பண்ணலாம். பட் எஸ் அலுமினியம் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ப்ராப்பரா இருந்துச்சு. மார்க்கெட் வந்து செல்லிங் சைட்ல தான் போயிட்டு இருக்கான். அண்ட் டெஃபினட்டா வந்து மார்க்கெட் மண்டேவும் வந்து பேரிஷ் சைட்ல இருக்கும். அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேரிஷ் சைட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேச்சுரல் கேஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்ம இத்தனை நாளா வந்து நேச்சுரல் கேஸ்க்கு ப்ரொடெக்ஷன் பண்ணல. பட் ஆனா இன்னைக்கு நான் வந்து நேச்சுரல் கேஸ்க்கு ப்ரொடெக்ஷன் பண்றேன். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த 1 வீக்காவே பாத்தீங்க அப்படின்னா என்னால நேச்சுரல் கேஸ் வந்து மேபி நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நேச்சுரல் கேஸ் என்ட்ரி எடுக்காம வச்சிருந்தேன். பட் மண்டே அன்னைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ்க்கு கண்டிப்பா மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து மார்க்கெட்ல டேட்டா பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் டேட்டா அண்ட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி இண்டிகேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குது. ஸோ கண்டிப்பா மண்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எப்படி அலுமினியம்க்கு வந்து பேரிஷா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரியே வந்து நேச்சுரல் கேஸ்க்கும் வந்து மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா பையிங் சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். மார்க்கெட் கண்டிப்பா வந்து மேலதான் போவான். மார்க்கெட் வந்து பையிங் சைட்ல போயிட்டு கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 rupees நம்மளால டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஸோ நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ரூபான்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 5000 ரூபாய் கிட்ட வருது. ஸோ கண்டிப்பா நம்மளால ஒரு 3 ரூபாயில இருந்து 4 ரூபாய் கண்டிப்பா ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன் நேச்சுரல் கேஸ்க்கு மண்டே அன்னைக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்றது வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் மை ப்ரெடிக்ஷன்ஸ் மை அனாலிசிஸ். கண்டிப்பா உங்களோட ஓன் அனாலிசிஸ் நீங்களும் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு நீங்களும் வந்து மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபார் அலுமினியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். அலுமினியம் வந்து பெரிஷ் சைட்ல இருக்கும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து பையிங் சைட்ல இருக்கும். பையர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க, நல்லா புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்றேன் நேச்சுரல் கேஸ் அண்ட் அலுமினியம் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து கமாடிட்டி செக்மெண்ட்டுக்கு. நம்ம வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா வந்துட்டு ஈக்விட்டி செக்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஈக்விட்டி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே தான் போயிருக்கான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கிட்ட கீழே போயிருக்கான். நம்ம டே கேண்டில் போயிடலாம், அங்க பேசுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னதான் வந்து 100 ரூபா கீழே போயிருக்கான் நிஃப்டி ஃபினான்ஸ், நிஃப்டி 50 வந்து 117 ரூபா கீழே போயிருக்காங்கிற மாதிரி காமிச்சாலும் என்னோட அனாலிசிஸ் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு பேரிஷா இல்லை. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து புல்லிஷ் காமிச்சிட்டு புல்லிஷ் கொடுத்ததுக்கு புல்லிஷ் இருந்ததுக்கு அப்புறமா தான் வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு போயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நான் பாக்குறேன். எப்படி அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா வந்து மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆன பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 23,280 ரூபா கிட்ட வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 85 rupees கிட்ட வந்து அவன் டிஃபரன்ஸ்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு நீங்க நல்லா பாருங்க, ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஒரு 196 ரூபாயில இருக்குது. 23,196 ரூபாயில ஓப்பன் ஆனது
258 கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபா கிட்ட அவன் மேல போயிருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 90 ரூபா மேல போயிருக்கான், ஒரு 160 ரூபா கீழே வந்திருக்கான், வந்துட்டு மிடில் வந்து முடிஞ்சிருக்கான். ஸோ இது பாத்தீங்கன்னா சம்வேர் கைண்ட் ஆஃப் ஸ்பின்னிங் டாப்னு சொல்லலாம் இது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு கேண்டில் ஸோ நேத்து கேண்டிலுமே ஸ்பின்னிங் டாப் மாதிரி தான் இருந்திருக்கு, இன்னைக்கு கேண்டிலுமே ஸ்பின்னிங் டாப் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் வந்து பையிங் சைடும் ரொம்ப போகல, செல்லிங் சைடும் ரொம்ப போகல. மார்க்கெட் சம்வேர் பையிங் சைடும் போயிட்டு வந்திருக்கான், கீழே செல்லிங் சைடும் போயிட்டு வந்திருக்கான். முடிஞ்சது பாத்தீங்கன்னா கீழே அப்படியே நடுத்தரமா நிக்கிறான், யார் பக்கமும் சாயம் அப்படின்னு நடுவில் நிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் டேட்டா வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி கண்டிப்பா மார்க்கெட் மேல போவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி ஃபினான்ஸ். நிஃப்டி 50யுமே பாத்தீங்கன்னா வந்து அதே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நேற்று பிரைஸ் பாத்தீங்கன்னா 22,913 க்ளோஸ் ஆயிருக்குது. நீங்க ஓப்பன் ஆனது கொஞ்சம் ஒரு 60 ரூபா கீழே க்ளோஸ் ஓப்பன் ஆயிருக்கான், கேப் டவுன்ல 855 ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 ரூபா கிட்ட மேலதான் போயிருக்கான், ஒரு 70 ருபீஸ் மேல போயிருக்கான். அதுக்கப்புறம் ஆப்வியஸா அவன் கீழே கொஞ்சம் வந்திருக்கான், 130 ரூபா கீழே வந்திருக்கான். பட் அகெயின் திரும்ப மேல வந்துட்டு தான் முடிஞ்சிருக்கான் அவன். ஸோ இது வந்து எக்ஸாக்டா ஸ்பின்னிங் டாப் மாதிரி சொல்ல முடியாது. பட் எஸ் சம்வேர் வந்து எனக்கு மார்க்கெட் வந்து செல்லர்ஸும் டாமினேட் பண்ணியிருக்காங்க, பட் பையர்ஸும் இருந்திருக்காங்க மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் அடிச்சிருக்குது. அதனால இன்னமும் வந்து மார்க்கெட்ல வந்து டேட்டா இருக்கிறதுனால வந்து கண்டிப்பா நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து என்னால ஷூரா சொல்ல முடியும் மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து புல்லிஷ் சைடுக்கு போறதுக்கு நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டா இருக்கிறேன். நிஃப்டி 50 வந்து எஸ் சம்வேர் வந்து எனக்கு ஏன்னா நேற்று மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷா இருந்துச்சு, நம்ம அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டுமே வந்து ஓரளவுக்கு புல்லிஷா இருந்துச்சு. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒலாட்டைலா இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது ஃபார் நிஃப்டி 50. பட் நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து மார்க்கெட் கண்டிப்பா புல்லிஷா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்னோட அனாலிசிஸ், என்னோட கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் மார்க்கெட்ல இருக்க டேட்டா பேஸ் பண்ணி என்னோட அனாலிசிஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம எதுவுமே ட்ரேட் எடுக்கல. மேபி மண்டே அன்னைக்கு வந்து நம்ம அலுமினியமோ இல்லை நேச்சுரல் கேஸோ ட்ரேட் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பா எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அண்ட் எஸ் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். அண்ட் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.